ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நல்ல முறையில் போடப்படும் கோலங்கள் மனுஷனை மட்டுமல்ல, தேவதைகளையும் ஆகர்ஷிக்கக்கூடியது, சக்தி இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோலம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் போட வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கோலம். தேவதைகளை, பெண் தெய்வங்களை ஆகர்ஷித்து நம்ம இல்லத்திற்கு கூட்டு வரக்கூடிய மிக அற்புதமான கோலம். ஏதோ மனசுக்கு தோன்றியபடி போடாமல் முறையாக கோலங்களை போடுவதால் லக்ஷ்மீகரமாக இருக்கும். அந்த வகையில் தான் பிரீத்தியை உண்டாக்கக்கூடிய சில தேவதைகளுக்கு மிகவும் பிடித்தமான இந்த கோலம். அதாவது இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு உண்டான மாதம், ஆண்டாள் பிறந்த மாதம் ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அம்மா அவதாரம். அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக வளைகாப்புலாம் நடக்கும். அதே மாதிரி ஆடி வெள்ளி, 4 ஆடி வெள்ளிலையுமே அம்மன் கோயிலில் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் பொங்கல் வைக்கிறது, தீ மிதிப்பு விழா, கூழ் ஊற்றுறது, அந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி விசேஷத்தில் தான் இந்த விசேஷமாக பண்ண வேண்டிய ஒரு செயல் இந்த கோலம். நாளைக்கு வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த கோலங்களை அரிசி மாவினால் பகவானுடைய சன்னதியிலோ, அம்பாளுடைய சன்னதியிலோ அல்லது கால் மிதிபடாத இடத்தினிலோ இந்த கோலத்தை போட்டோம் அப்படின்னா அம்பாளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாதத்துலாம் வரங்களை தரக்கூடிய வரலட்சுமி அவதரித்த மாதம். சுமங்கலி பூஜை, நிறைய இடத்துல பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வரலட்சுமி பூஜையை பண்ணக்கூடிய மாதம், மிக புனிதமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் இந்த கோலத்தை உங்கள் வீட்டு பூஜை ரூமில் போட்டுட்டு பக்கத்தில் 2 குத்து விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணிங்க. நம்மளுக்கு தேவையான செல்வங்களை கொடுக்கணும், நம்மளுக்கு தேவையான அனைத்து சம்பத்துகளை கொடுக்கணும், நம்மக்கிட்டேருந்து எடுக்கிறதெல்லாம் எடுத்துடணும். அதாவது நோய்கள், பொறாமை, சில விதமான கெட்ட குணங்கள், இதெல்லாம் எடுத்துடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கோலத்தை நாளைக்கு போட்டுனுவாங்க. நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நல்ல முறையில் போட